கற்றது தமிழ், தங்கமீன்கள், பேரன்பு, தரமணி உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கியவர் இயக்குனர் ராம். இவர் தற்போது பறந்து போய் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். இதில் மிர்ச்சி சிவா கதாநாயகனாக நடித்துள்ளார். இப்படத்திற்கு சந்தோஷ் தயாநிதி இசையமைத்துள்ளார். ஜூலை மாதம் 4ஆம் தேதி இப்படம் வெளியாகிறது. இப்படத்தின் பாடலான சன்ஃபிளவர் மற்றும் டேடி ரொம்ப பாவம் பாடல்கள் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இப்படத்தின் அடுத்த பாடலான கஷ்டம் வந்தா பாடல் வரும் ஜூன் 24ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இப்பாடலை யுவன் சங்கர் ராஜா பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சித்தார்த் 40வது திரைப்படமாக 3 BHK திரைப்படத்தில் நடித்துள்ளார். 8 தோட்டாக்கள், குருதியாட்டம் போன்ற படங்களை இயக்கிய ஸ்ரீ கணேஷ் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இப்படத்தில் சித்தார்த்துக்கு ஜோடியாக சைத்ரா நடித்துள்ளார். ஜூலை 4ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது இத்திரைப்படம். இப்படத்தின் ப்ரமோஷன் பணிகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. படத்தின் 2ஆம் பாடலான இடி மலை பாடல் நாளை படக்குழு வெளியிடுகிறது. இப்பாடலை பால் டப்பா பாடியுள்ளார். முதல் நீ முடிவும் நீ படம் மூலம் பிரபலமானவர் நடிகர் கிஷன்தாஸ். இப்படமும் இப்படத்தில் வரும் முதல் நீ முடிவும் நீ பாடலும் இவரை பிரபலமாக்கியது. இதேபோல் பிரபல யூடியூபரான ஹர்ஷத் கான் பெரிய திரையில் அறிமுகமானார். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் இணைந்து ஆரோமலை படத்தில் நடிக்கின்றனர். தற்பொழுது படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான டண்டனக்கா லைஃப் என்ற பாடலை இன்று படக்குழு வெளியிட்டது. இப்பாடலை விஷ்ணு எடாவின் வரிகளில் TR பாடியுள்ளார். RJ பாலாஜி இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் படத்துக்கு கருப்பு என தலைப்பு வைத்துள்ளது படக்குழு. இந்த அறிவிப்பு சமூக வலைதளங்களில் அறிவிக்கும் விதமாக போஸ்டர் ஒன்றையும் படக்குழு பகிர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு இந்த படத்தின் அறிவிப்பு வெளியானது. படப்பூஜை, போட்டோஷூட், படப்பிடிப்பு என இந்த படத்தின் பணிகள் அடுத்தடுத்து வேகம் எடுத்தது. இதில் நாயகனாக சூர்யா நடிக்கிறார். அவர் நடிக்கும் 45வது படம் என்பதால் இந்த படம் சூர்யா 45 என அறியப்பட்டது. தமிழ் சினிமாவில் சமீப காலமாக வெற்றி படங்களை ரீ-ரிலீஸ் செய்வது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் நடிகர் விஜயின் படங்கள் ரீ-ரிலீஸ் செய்யப்படுகிறது. அதில் சச்சின், தமிழன், கில்லி, போக்கிரி, தலைவா ஆகிய படங்கள் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. இந்த நிலையில் நடிகர் விஜய் தனது 51வது பிறந்த நாளை ஜூன் 22ஆம் தேதி கொண்டாட உள்ளார். அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் மற்றும் திரைப்பட விநியோகஸ்தர்கள் விஜயின் சில பிரபலமான படங்களை மீண்டும் திரையிட திட்டமிட்டுள்ளனர். அதன்படி அவரது பிறந்த நாளில் 5 படங்கள் ரீ-ரிலீஸ் ஆக உள்ளது.